சேனல் ஆரம்பிச்சதே தாய்வான் படத்தோட தான். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படமும் தாய்வான் படம் தான். படத்துடைய பேரு டெட். படத்துடைய கதை என்னன்னா, கேத்தரின்ங்கிற பேய் இந்த டேலண்ட் சொசைட்டியில முடிசூடா மண்ணியா இருக்கும். எல்லாத்தையும் பயப்படுத்தி டாப்ல இருக்கும். இதை பின்னுக்கு தள்ளுற மாதிரி ஜெசிகாங்கிற பேய் டாப்புக்கு வந்துடும். அதனால இவங்க 2 பேத்துக்குள்ள ஒரு போட்டி இருக்கும். இந்த சமயத்துல தான் 30 நாள்ல மறைஞ்சிருவேன்னு தெரிஞ்சு ஒரு மொக்க பேய் இந்த சொசைட்டியில சேர பார்க்கும். அங்க ஒரு கான்டெஸ்ட் நடக்கும். அங்க டேலண்ட்டை வந்துட்டு காமிக்க வேண்டியது வரும். இந்த வெத்து வேட்டு பேய்க்கு எதுவுமே இல்லாதனால எல்லாரும் முன்னாடியும் மொக்க வாங்கிடும். இதை பார்த்துட்டு இருந்த மக்கட்டோங்கிற பேய் இந்த வெத்து வேட்டு பேயை நம்ம கேத்தரின் கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணுது. இதுக்கப்புறம் கேத்தரின் மறுபடியும் டாப்புக்கு வந்தாங்களா, இந்த வெத்து வேட்டு பேய்க்கு ஏதாவது டேலண்ட் இருந்துச்சா, இதெல்லாம் தான் இந்த படத்துடைய மீதி கதை. ஒரு செம்ம ஃபன்னான படம், மரண லோலையா இருந்துச்சு. ஒரு சாதாரண கதை தான். அது எங்க டிஃப்ரெண்ட் ஆகுதுன்னா, மனுஷங்களுக்கு பதிலாக எல்லாமே பேய்ங்க. மனுஷங்களுக்கு என்னென்னலாம் உணர்வு இருக்குமோ அதையெல்லாம் பேய்களுக்கு வச்சு செம லோலாய் பண்ணியிருக்காடுங்க. அட்டகாசமா இருந்தது. படம் ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்கும் சிரித்து தள்ளலாம். அவ்வளோ லோலாயி, அவ்வளோ கலாயி, என்ன மாதிரி எப்படி இதை யோசிச்சானுங்கன்னே எனக்கு புரியல. அதாவது அந்த சொசைட்டிக்குள்ள சேர்ந்து எல்லாத்தையும் பயப்படுத்திட்டா அவங்க ஒரு ஹாண்டிங் கார்டு ஒன்று தருவாங்க. அதை வச்சு எங்க வேணாலும் சுத்திக்கலாம். அதனாலதான் இந்த மொக்க பேய் அங்க போயிட்டு டேலண்ட் காட்டு இதுக்கு பாதி கை மறைய ஆரம்பிச்சிடும். அதனால பயந்துதான் அந்த சொசைட்டில போய் சேரும். இங்க சேர்ந்துட்டோம்னா அது கிடைச்சி அந்த கார்டு கிடைச்சிருச்சுன்னா நம்ம மறையாம இருக்கலாம் அப்படிங்கிறதுக்கு தான் இது. அது பார்த்து அங்க போன செம்மலையா இருக்கும். அந்த மொக்க பேய்க்கு இவங்கெல்லாம் சேர்ந்து ட்ரைனிங் பண்ணுவாங்க. ஏன்னா இதுக்கு ஒண்ணுமே இல்லை, இது டேலண்டே கிடையாது ஒரு பேய். அதனால இது எப்படியாவது பயப்படுத்தி ஆகணுங்கிறதுக்காக அதுக்கு ட்ரைனிங் கொடுக்குற சீன்லாம் பயங்கர ஃபன்னா இருக்கும். அல்டிமேட் பண்ணியிருக்கானுங்க இந்த படத்தை. அதே மாதிரி இந்த மக்கட்ட பேய்க்குமே ஒரு பிளாஷ்பேக் இருக்கும், எப்படி செத்தாங்கன்னு சொல்லி. அது என்னன்னு பார்த்தா அது அவன் ஒரு பாப்சிங்கரா இருப்பான். அவன் பயங்கரமா கம்பேக் கொடுக்குற டைம்ல செத்துருப்பான். அது சமலோலையா இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு பேய்களுக்குமே ஒவ்வொரு கதைகள் இருக்கு. இதுல இந்த கிரட்ஜி பேயெல்லாம் கலாச்சி தள்ளியிருக்கானுங்க. இந்த கிரட்ஜி பேய் பாத்தீங்கன்னா அவார்டு வாங்கிட்டே இருக்கும். அது அப்படியே முடியெல்லாம் முன்னாடி அது அதே மாதிரி இந்த பேய்களுக்கெல்லாம் லீவெல்லாம் இருக்கு. அந்த லீவ் டைம்ல இவங்களுக்கு வேண்டியவங்களை போய் பார்த்துட்டு வரலாம். அந்த மாதிரி இந்த பேய்கள்லாம் அவங்க அம்மா அப்பாவை பார்க்கறதுக்கெல்லாம் போகுங்க. அது சூப்பரா இருக்கும். அந்த சீனே பாத்தீங்கன்னா, ஏன்னா படம் ஃபுல்லாவே ஒரு ரோலர் கோஸ்டர் மாதிரி அப்படி போய் பயங்கரமா போயிட்டு இருக்கும். அந்த சமயத்துல இது அப்படியே அங்க போய் அந்த எமோஷன்ஸ் எல்லாரும் ஆடியன்ஸே பாத்தீங்கன்னா நம்மளே படம் பார்க்கும்போது அழுதுருவோம். அந்த மாதிரி தான் இருக்கும் அந்த சீன்ஸ் எல்லாம். ஒவ்வொருத்தவங்களோட இதுவுமே போய் அந்த பிளாஷ்பேக் போய் பார்க்கறது சூப்பரா இருக்கும். அது எனக்கு இப்ப நினைச்சாலுமே ஒரு மாதிரிதான் இருக்கு. அது சூப்பரான சீன். அது இந்த மாதிரி படத்துல ஆடியன்ஸ் பல்ஸை பிடிக்கிற மாதிரி சரியான சீன் படம் ஃபுல்லா த்ரூ அவுட்டாவே இருக்கு. இந்த மாதிரி நான் என்ஜாய் பண்ணதே இல்லை. அவ்வளோ ஃபன்னா இருக்குது இந்த படம். சில படங்கள்ல தான் தோணும் முடியவே கூடாதுன்னு. அப்படி இந்த படம்லாம் பார்க்கும்போது எனக்கு இந்த படம் முடியவே கூடாது, ஓடிட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு இருந்தது. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு ஃபன்னா எல்லாத்தையும் மறந்து நம்மளால பார்க்க முடிஞ்சுது. அதே மாதிரி இது டைரக்டருக்கே தெரிஞ்சிருக்கு. ஏன்னா எண்ட்ல பாத்தீங்கன்னா இன்னும் போலையா அப்படிங்கிற மாதிரியான டயலாக்ஸ் எல்லாம் போட்டிருக்கானுங்க. அது எனக்கு கடைசி வரைக்குமே நானுமே போய் அதெல்லாம் பார்த்துட்டு தான் இருந்தேன். என்ன முடிஞ்சிருச்சா இல்ல வருதா, ஏதாவது சீன் இருக்கா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. அதே மாதிரி இந்த கேத்ரின் டாப் எல்லாம் பார்த்த ஒரு பெரிய பேய். அது இந்த மொக்க பேயை ஒரு சாஃப்ட் கார்னரோட பாக்குறதெல்லாம் நல்லா இருக்கும். அந்த சீனா நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருச்சு. இந்த மாதிரி படம் ஃபுல்லாவே த்ரூ அவுட் காமெடி தான். நான் எதிர்பார்க்கவே இல்லை இப்படி ஒரு காமெடியா இருக்கு. நான் ஒரு டெரரான படமா இருக்கும்னு நினைச்சுதான் இந்த படத்தையே போட்டேன். பார்த்தா இது அல்டிமேட் காமெடியா மாறிடுச்சு. சரி லோலாயா இருந்தது. அதனால இது திரும்ப ரீவிசிட் பண்ணணும், திரும்ப ரீவிசிட் பண்ணி பார்க்கணுங்கிறது தான் இதோட ஐடியா. இந்த படத்துல பாத்தீங்கன்னா இந்த நான் பிலீவர்ஸ் எல்லாம் இருப்பானுங்களா, ஹியூமன்ஸ், அதாவது பேயெல்லாம் ஒண்ணும் இல்ல, கடவுள் இல்ல, இந்த மாதிரி சொல்லிட்டு இருப்பானுங்கல்ல, அவனுக்கு தான் கடைசியில ஒரு போட்டியில வருவானுங்க. அவனுங்களை பயப்படுத்தணும். அதுதான் ஒரு பெரிய ஒரு போட்டியா இருக்கும். அதெல்லாம் சரி லோலாயா இருக்கும். அதெல்லாம் இவனுக்கு அப்படியே லைவ் எடுத்துட்டு வருவானுங்க கேமரால. மரண காமெடி. அதெல்லாம் படம் மேக்கிங்காவே சூப்பரா இருந்தது. ரைட்டிங், ஸ்கிரீன் பிளே எல்லாம் அட்டாசமா எழுதியிருந்தாங்க. ஏன்னா அது நல்லாவே தெரியுது. டைரக்டர் பேர் ஜான் ஒஸ்ன்னு நினைக்கிறேன். ஏன்னா தோண்ட ஐடியா வர மாதிரியான ஒரு டைரக்டர் மாதிரி தெரியுது. ஏன்னா அப்படியே வந்துகிட்டே இருக்குது. அவருக்கு அருவி மாதிரி கொட்டிகிட்டே இருக்கிற மாதிரி காமெடி அப்படியே வருது அவருக்கு. ஸோ கண்டிப்பா இந்த வீக்கெண்டு எதை பத்தி யோசிக்காம தாராளமா இந்த படத்தை பாருங்க. நெட்ஃபிளிக்ஸ்ல இருக்கு. ஒரு ஃபன் ரைடா இருக்கும். என்ஜாய் பண்ணுங்க. நம்ம வேற ஒரு படத்துல பார்ப்போம். பாய்.